வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். ஜொமேட்டோ வந்து ஒரு 50 நாள் ஓட்டியிருந்தோம். அதுக்கடுத்து ஸ்விக்கி ஒரு 50 நாள் ஓட்ட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் நாள். சரின்ட்டு ஓகே வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே அப்போலோ டயர்ஸ்க்கு போயிட்டோம். ஏன்னா பேக் வீலில் அப்படியே டியூப்பு தான் போட்டிருந்தோம். அதனால் மாற்றி விட்டு டியூப்லெஸ்ஸாக போடலான்ட்டு வண்டியை டயருக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்படியே மாற்றினோம். பெரிய பட்டனோட 1400 சொல்லியிருந்தாங்க. டியூபோட அந்த மவுத்தோடு சேர்த்து 1500 அப்படியே மாற்றிட்டு அதுக்கடுத்து டேரெக்டாக பெட்ரோல் பங்க் போயிருந்தோம். பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஆயில் செக் பண்ணோம். ஆயில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னாங்க. இருந்தாலும் மாற்ற சொல்லிட்டேன். ஏன்னா 50 நாள் ஓட்டணுன்றதுக்காண்டியே சரி ஓகேன்ட்டு ஆயில் மாற்றியாச்சு. ஆயிலை மாற்றிட்டு அதுக்கடுத்து டிஃபன் கடைக்கு போயிட்டோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 2 தோசை சுட சுட இருந்துச்சு கார சட்னியோட. நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கடுத்து டியூட்டி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணும் போது ஆர்டர் 38 ரூபா ஆர்டர் போட்டிருந்தாங்க. சரி டக்குன்னு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேகமாக போயாச்சு. போனால் இப்போ சத்யம் தேட்டர் கிட்டத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு அதுக்கடுத்த ஆர்டரு இஏ மாலுன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டரும் போய் எடுக்க போயிட்டோம். அப்படியே ஃபுல்லுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த ஆர்டரையும் போய் கொடுத்தாச்சு. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு கிட்டத்துலேயே ஃப்ரூட் சாலட் இருந்துச்சு. அப்படியே ஒரு 30 ரூபாய்க்கு ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டான். என்னடா மொதல் 2 ஆர்டர் ஸ்பீடாக கொடுத்தேன், அதுக்கடுத்து ஸ்லோவாக வெயிட்டான்னு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். மறுபடியும் இஎம்ஆல் தான் வாடான்ட்டு அப்படியே அதே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு அந்த ஆர்டரையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்ஸ்டாமார்ட்டு பரவாயில்ல, இன்ஸ்டாமார்ட்லேயும் ஆர்டர் கொடுக்குறான்னு பார்த்தா இன்ஸ்டாமார்ட்டாக கொடுத்ததெல்லாம் சரின்ட்டு அந்த ஆர்டரும் போய் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து 1 by 1 ஆர்டரும் எப்பயுமே தர மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தான். எஸ்எஸ்ஐ ஹைதராபாத்தில் கொடுத்துருந்தோம். அதுலேயும் ஒரு 20 ரூபா டிப்ஸ் கிடச்சிச்சு. சரி ஓகே அந்த டிப்ஸை வாங்கியாச்சு. அடுத்து ஆர்டரும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே மதியத்துக்கு மேலே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மவுண்ட் ரோடு ஸ்பென்சர் கிட்டத்துலேயே ஒரு சாப்பாடு கடை இருந்துச்சு. 60 ரூபா தான் சாப்பாடுன்ட்டாங்க. சரி ஓகே ஒரு சாப்பாடு வெஜ்ஜு வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த ஆர்டர் போட்டிருந்தோம். சரின்ட்டு ஓகேன்னு பார்த்தா ரிட்டர்ன் ஜோனோட ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதையும் வாங்கிட்டு அப்படி இஎம்ஆல் லைன்லேயே தான் கொடுத்துக்கிருந்தான். ஏன்னா ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தில் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆர்டர் அதையும் டெலிவரி பண்ணிவிட்டு அனுக்குள்ளே வெயிட் பண்ணால் ரிட்டர்ன் ஜோனுக்கு வரது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கு 38 ரூபா கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நைட்டு டின்னர் எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தேன். கரெக்டாக சென்ட்ரல் கிட்டத்துலேயே இருந்துச்சு. அப்படியே ஒரு 4 இட்லி வாங்கி 25 ரூபா ஆச்சு. அப்படியே வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து இவிஎம் மாலில் தான் 2-3 ஆர்டராக போட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு ரூம் கிட்டத்துலனால எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவனுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. ஏர்னிங்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக தான் தந்துக்கிருந்தான். நைட்டு ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே ரூமுக்கு போய் பணியை பார்த்தோம்னா 1-2 ஆயிடுச்சு. சரி ஓகே அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா இன்சென்டிவ் போடலை. அது என்னன்னே தெரில. அப்புறமேல் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டால் இல்லைப்பா இன்சென்டிவ் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா 12:48க்கு லாக் அவுட் பண்ணிட்டேன்னா அதனால தான் இன்சென்டிவ் 2 நிமிஷத்தில் இல்லை பண்ணிட்டாங்க. 800 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி ஓகே நாளைக்கு எடுப்போன்ட்டு டார்கெட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அன்றைக்கோட எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா ஆன்லைன் டிப்ஸ் வந்து 110 ரூபா வந்துச்சு. எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம் பெட்ரோலு ஃபுட்டு கழிச்சது போக 1716 ரூபா கிடச்சி. ஓகே பார்க்கலாம். டைம் ஈஸ்கல்ட்டு திராயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணி